அன்பு மாணவ நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விளையாட்டு ஏற்கனவே விளையாடிருப்பீங்க, கிரிக்கெட்டு. கிரிக்கெட்டில் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கழுத்தில் ஒன்று தொங்க விட்டுட்டு இந்த கிரிக்கெட் மேட்சை விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கழுத்தில் தொங்கி இருக்கக்கூடிய கருவி என்ன கருவி? ரெண்டாவது, சைட் சீயிங். நீ எங்கேயாவது இயற்கை காட்சிக்கு இல்லை டூர் போகும் பொழுதோ சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் கழுத்தில் ஒரு வகையான கருவியை தொங்க வச்சிருப்பாங்க. அந்த கருவி என்ன? ஏன் இந்த கருவியை ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை மிக அருகில் காண்பதற்கு இந்த கருவியை பயன்படுத்துகிறாங்க? இந்த கருவியினுடைய பயன் என்ன? இந்த கருவியினுடைய பெயர் என்ன? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா பைனாகுலர். பைனாகுலர்னா வேற ஒன்றும் இல்லை, இருக்கன் தொலைநோக்கி. இதுதான் அதனுடைய பைனாகுலர். இந்த பைனாகுலர் கான்செப்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த பைனாகுலர் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று இருக்கக்கூடியது நீண்ட வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் வரக்கூடிய நீண்ட குழல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ தான் இதில் இருக்கக்கூடிய இதனுடைய அமைப்பை முன்னும் பின்னும் அட்ஜஸ்ட் செய்து அதனுடைய குவிய தூரத்தை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூக்கு அப்புறம் இருக்கக்கூடியது ஐபீஸ் லென்ஸ் அல்லது கண்ணருகு லென்ஸ் சொல்லக்கூடிய கண்ணுக்கு அருகில் இருக்கக்கூடிய லென்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை பொருளுக்கு அருகில் வைத்து பார்க்கக்கூடிய லென்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆக மொத்தம் இதுல மூணு பாட்டு, முக்கியமான பாட்டு. ஒன்னு ஸ்க்ரூ, ரெண்டாவது கண்ணருகு லென்ஸ், மூன்றாவது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல இருக்கக்கூடியதுல என்னென்ன இந்த வியூ ஆஃப் டியூப் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இதுல ரெண்டு வகையான குழாய் வடிவத்தில் காணப்படுகின்ற ஒரு டியூப் காணப்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கண் இங்க இருக்கு பாருங்க. இந்த கண்ணுல இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லென்ஸ் ஒண்ணு இங்க இருக்கும். இந்த லென்ஸுக்கு பேர் தான் கண்ணருகு லென்ஸ். இப்பதான் சொன்னேன். இந்த கண்ணருகு லென்ஸின் வழியாக ஒளிக்கதிர்கள் சென்று இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை காண்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இது ஒரு வகையான டியூப். இதே மாதிரி இரண்டு டியூப் காணப்படும். இந்த இரண்டு டியூபுமே பைனாகுலருடைய பார்ட்ஸ். இப்போ இந்த பக்கத்தில் இந்த இந்த பைனாகுலர்ல என்ன கான்செப்ட், என்ன பண்புகள் இருக்கு, அந்த கான்செப்டை பற்றி பார்க்க போறோம். இந்த கான்செப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்னா என்ன? இது ஒரு ஒளியியல். ஒளியியல் என்ன? ஒளி புகக்கூடிய அனைத்து வகையான கருவிகளும் ஒளியியல் தான். அதாவது என்னன்னா குவி லென்ஸு, குழி லென்ஸு, குழியாடி, இருபுற குவி லென்ஸு, ஒருபுற குழி லென்ஸ், நிறைய வகைகள் இருக்கு. இவை எல்லாமே ஆப்டிக்ஸ் சொல்லக்கூடியது. இங்கே பைனாகுலர்ல இந்த ஒளியியல் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னா ஒளி விலகல். ஒளி விலகல்னா என்ன? ஒளி விலகல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்ஷன்ல ஒரு ஒளியானது அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகம், இங்க மேல ஒரு அம்புக்குறி போட்டுக்க பாருங்க. இந்த இருக்கக்கூடியது இது அடர்வு குறைந்த ஊடகம், அதாவது ரேர் மீடியம். ரேர் மீடியம் என்ன? காற்றுன்னு வச்சுக்கோமே. இந்த காற்றிலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகம் டென்சர் மீடியம், அது நீர் வழியா போகுதுன்னு வைங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோமே, ஒரு கண்ணாடி தொட்டியில ₹1 காசை வச்சிட்டோம்னா அந்த காசு இருக்கக்கூடிய தொலைவை பார்த்தீங்கன்னா நீ நினைக்கின்ற இடத்துல இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கும். காரணம் என்னன்னா உன் கண்ணின் வழியாக செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள் காற்று ஊடகத்தில் இருந்து ஒளி இருக்கக்கூடிய அந்த தண்ணி ஊடகம் டென்சர் மீடியத்தை வழியாக போகும் பொழுது இதில் இருக்கக்கூடிய முக்கியமானது இந்த குத்துக்கோடு வழியாக இதை நோக்கி நகரும். அந்த குத்துக்கோடை நோக்கி நகரும் கொஞ்சம் வளைவாக காணப்படும். எப்ப? வென் ரேர் மீடியத்திலிருந்து டென்சர் மீடியம் போகும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டென்சர் மீடியம், அதாவது தண்ணினே வச்சுக்கோ, நீரிலிருந்து காற்றில் வரும் பொழுது, நீரிலிருந்து காற்றுக்கு ஒளியானது செல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த குத்துக்கோட்டிற்கு இடையே சிறிது விளக்கமடையும். இது ரெண்டுமே ஒளி விலகல். அந்த ஒளி விலகல்ல இன்னொன்னு சொல்ல போன அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ஒளி படுகின்ற கதிர் படுகோணமும் இதில் இருக்கக்கூடிய விலகு கோணம் ரெண்டுமே சமம் அப்படின்னு கூடிய ஒளி விலகல் விதியை பத்தி நிறைய படிக்கலாம். இப்போ இந்த பேசிக் பைனாகுலர் ஆரம்ப காலங்களில் கண்டுபிடிக்கும் போது என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க, அந்த என்ன பேசிக் கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணோம்னா, இதுல முதல்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் சொல்லுவாங்க.
கான்வெக்ஸ்னா குழி லென்ஸ், குவி லென்ஸ். கான்கேவ் அப்படின்னா குழி லென்ஸ். அதாவது என்னன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த பகுதியை பாருங்க, இந்த பகுதி வந்து கண்ணுக்கு அதாவது பொருளுக்கு அருகில் இருக்கக்கூடிய லென்ஸ். இதுக்கு பேர் தான் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் சொல்லக்கூடியது, அல்லது பொருள் அருகில் லென்ஸ், பொருளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொருள். இது பொருளானது இந்த லென்ஸினுடைய குவிய தொலைவு f இருக்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது, அப்ப என்ன ஆகும், பொருள் 2f க்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது இந்த பிம்பமானது f க்கும் 2f க்கும் இடையில் விழுவும்.